ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா 35 வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் எல்லா ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வந்துட்டு எப்படியும் வரதுக்கு 1 or 2 months ஆகிடும். அதுக்குள்ளேயே வீடு ரொம்பவே குப்பையாகிடும். கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிட்டு போனால் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஒரே நாள்லேயே எல்லா வேலையும் பிளான் பண்ணும்போது ரொம்பவே டயர்ட் ஆகிடும். நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேலே எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒட்டடி அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் அந்த செவுரு சைடில் இருக்கிறது மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு க்ளீன் பண்ணுறேன். டெய்லியுமே வீடு க்ளீன் பண்ணாலும் இந்த குப்பை எங்கேருந்து தான் வருதுன்னு தெரிலங்க. அவ்வளோ டஸ்ட் இருந்தது. எல்லாத்தையுமே ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓரளவுக்கு நீட் பண்ணியாச்சு. பெட்டில் போட்டிருந்த ஸ்ப்ரெட் மேலே எல்லா டஸ்ட்டுமே விழுந்துருச்சு. அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். செல்ஃபில் ஒன்றும் அந்தளவுக்கு டஸ்ட் ஆகலாம். ஆல்ரெடி அந்த செல்ஃப் லைனர் போட்டிருந்தேன். அந்த லைனரை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக கூட்டி விட்டு மறுபடியும் அந்த லைனர் போட்டேன். ட்ரெஸ்ஸுமே ஃபோல்ட் பண்ணிட்டேன். தேவையான ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறேன். மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதே எல்லாமே வந்துட்டு இந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸ்வெட்டர் அப்புறம் ஜர்கின் எல்லாமே இதுக்குள்ளே வச்சாச்சு. ஃபைனலாக பெட்ரூமை டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.